நீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி திகிலடிச்ச மாதிரியே உட்காந்து எங்களை பயமுடுத்தாம அப்பப்ப ரேச கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சேன்னா எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நான் ஒரு ஜோக்கர் சொல்லிட்டு ஆசையா உங்களை பார்ப்பேன், பதிலுக்கு திருப்பி நீங்க என்னை பார்க்க கூடாது. எனக்கு என்ன பார்வை போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. அதிகமாக சிரிப்பவர்களுக்கு தொற்று நோய், அதாவது கேன்சர் என்ற தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்க அகில இந்தியாவிலும் பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க எங்க கைதட்டு நானே உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க எங்க சிரிக்கணும்னு நானே உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க ஆளா மட்டும் அமைதியாக உட்காந்தா போதும், எல்லா வேலையும் நாங்க பார்த்துக்கோம். அப்படியே நீங்க சிரிக்கலனாலும் கூட்டத்தில் ஒரு 3 பேர் அனுப்பியிருக்கோம் கிச்சு கிச்சு மூட்டுருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷம் வேலை பார்த்தவர், எங்க பேங்க்ல வேலை பார்த்தவர். அவர் அக்கௌண்ட் டெய்லி பண்ணி முடிக்கும் போது தினமும் 2 ரூபாய் எக்ஸஸா வந்துகிட்டே இருந்திருக்கு. தினம் எத்தனை 40 வருஷம் அவருக்கே குழப்பம். எப்படி தலைப்பை லீட் பண்ணேன் பாருங்க, அதான் நடுவர். 40 வருஷமா இருக்கு, எப்படிங்க 2 ரூபா மட்டும் எக்ஸஸா வருதுன்னு கடைசியில் ரிட்டையர் ஆன பின்னாடி விசாரிச்சா அப்படியே கணக்கு கூட்டிக்கிட்டே வந்தவர் பிள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டியிருக்கார். 6, 2, 8. போய் நண்பர்கிட்ட சொல்றான், என் ஒய்ஃப்கிட்ட பேசி 6 மாசம் ஆகுதுரா. ஏ தப்புடாதலாம், உடனே போய் பேசு, ஒய்ஃப்கிட்ட பேசுறா. அவர் நிறுத்தினா தானடா நான் பேசுறதுக்கு. அப்படின்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. குடும்பத்தில் அதிகம் இருப்பது குழப்பமா குதூகலமா? குழப்பமே என்று பேசுறதுக்கு 2 பேர் குழம்பு போய் தான் உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா சமீபத்தில் தான் அவர் இந்த மேடைக்கே வர்றார். ரொம்ப அழகா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி திகிலடிச்ச மாதிரியே உட்காந்து எங்களை பயமுடுத்தாம அப்பப்ப ரேச கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சேன்னா எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். நான் ஒரு ஜோக்கர் சொல்லிட்டு ஆசையா உங்களை பார்ப்பேன், பதிலுக்கு திருப்பி நீங்க என்னை பார்க்க கூடாது. எனக்கு என்ன பார்வை போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏக்கத்தோட உங்க வீட்டு குழந்தை பார்க்குற மாதிரி என்ன நினைச்சுக்கணும், நீங்க சிரிச்சிடணும். அப்பதான் வேகமா பட்டிமன்றத்தை முடிப்போம். இல்லைன்னா அவங்க சிரிக்கும் தட்டிக்கும் போகணும்னு சொல்லி ஐயாலாம் 1 மணி நேரம் பேசுவார், தொடர்ச்சியா 1 மணி நேரம் பேசுவார். நீங்க செய்ய வேண்டியது காதை மூடிட்டு கேட்டா போதும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இந்த 4 பேர்களுக்கும் 4 அடையாளம் உண்டு. ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றி பேச்சாளராக வலம் வந்தவர்கள். அவர்களை ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுட்டு, சார் எதுக்கு நேரம் செலவழிக்கிற நீங்க இன்றைய தினம் நீங்க எங்களுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி மேடையில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1980 ஒரு சிறிய கண்டுபிடிப்பு, ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. சிரிப்பதன் மூலம் என்ன நன்மை அப்படின்றது இன்னைக்கு காலகட்டத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய மேடைகளை சொல்லலை. அதிகமாக சிரிப்பவர்களுக்கு தொற்று நோய், அதாவது கேன்சர் என்ற தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? சரி, இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் அகில இந்தியாவிலும் பார்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்க கைதட்டு நானே உங்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் எங்க சிரிக்கணும்னு நானே உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் ஆளா மட்டும் அமைதியாக உட்காந்தா போதும், எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கோம். அப்படியே நீங்கள் சிரிக்கலனாலும் கூட்டத்தில் ஒரு 3 பேர் அனுப்பியிருக்கோம் கிச்சு கிச்சு மூட்டுருக்கு. ஆக குடும்பத்தில் அதிகம் இருப்பது குழப்பமா குதூகலமா? குழப்பம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது சார். சார் அலுவலகத்தில் வேலை பார்க்குறான், கிட்டத்தட்ட 40 வருஷம் வேலை பார்த்தவர், எங்க பேங்க்ல வேலை பார்த்தவர். அவர் அக்கௌண்ட் டெய்லி பண்ணி முடிக்கும் போது தினமும் 2 ரூபாய் எக்ஸஸா வந்துகிட்டே இருந்திருக்கு. தினம் எத்தனை 40 வருஷம் அவருக்கே குழப்பம். எப்படி தலைப்பை லீட் பண்ணேன் பாருங்க, அதான் நடுவர். 40 வருஷமா இருக்கு, எப்படிங்க 2 ரூபா மட்டும் எக்ஸஸா வருதுன்னு கடைசியில் ரிட்டையர் ஆன பின்னாடி விசாரிச்சா அப்படியே கணக்கு கூட்டிக்கிட்டே வந்தவர் பிள்ளையார் சொல்லி சேர்த்து கூட்டியிருக்கார். 6, 2, 8. பாத்தீங்களா? அப்ப எல்லாருக்கும் இருக்கும் சார். மனைவியே சொல்லுவாங்க, பாத்தீங்களா? மனைவியே சொல்லுவாங்க, எங்க இன்னைக்கு ராசி பலன் என்ன போட்டிருக்கு தெரியுமா? எனக்கு என்ன போட்டிருக்கு, உனக்கு என்னடி போட்டிருக்கு சொல்லு. மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், குதூகலம். உங்களுக்கு என்ன போட்டிருக்கு? அவருக்கு. உங்களுக்கு அவ்வளவுதான். ஏமாற்றம், பித்து பிடித்தல், மனக்குழப்பம், மாய நோய். பார்த்தீங்களா? இப்படியே தான் பார்த்து. இது ஒரு குடும்ப தலைப்பு சார். குடும்பம் உட்காந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த சுதந்திர தினத்தை இன்னும் சுதந்திரமாக சுகிசு ஐயா அவர்கள் மேடையில் சொல்வார், ஒரு நாய்க்குட்டியை கட்டி போட்டால் அதுக்கு பிடிக்காது, அந்த செயின்லேருந்து அவுத்து வெளியே வர்றதுக்கு ஆசைப்படும், துள்ளும், குதிக்கும். ஒரு 4 அறிவு 3 அறிவு சீவராசிக்கே சுதந்திரம் தேவைப்படுது, அதை அத்துக்கிட்டு வெளியே போய் நான் சந்தோஷமா இருக்கு. அப்போ 6 அறிவு படித்த மனிதனுக்கு சுதந்திரம் வேணும். அதான் சார், வாழ்க்கையே பிறர் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியாது, ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மளை தவிர வேற எவனும் சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. நம்ம கையில் இருக்கு சார், நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடு.
அடுத்தவன் பார்த்தா நம்மளை ஒரு மாதிரி சிரிப்பானே நினைச்சிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிரிக்கவே முடியாது. எல்லாம் செட்டில் ஆகிட்டு தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நினச்சிங்கன்னா உங்களால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம செட்டிலாக போகிறே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, என்ன நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காங்க. உலகத்திலேயே கோடீஸ்வரன் யாரும் கிடையாது. ஏனென்றால் எவன் மன திருப்தி அடைகிறானோ அவன்தான் கோடீஸ்வரன். இங்கே மன திருப்திக்கான வேலையே கிடையாது. இதை பார்க்குறோம். குடும்ப தலைப்பு எதுக்கு எடுத்திருக்கோம்? போய் நண்பர்கிட்ட சொல்கிறான், என் ஒய்ஃப்கிட்ட பேசி 6 மாதம் ஆகுதுடா. தப்புடா அதெல்லாம். உடனே போய் பேசு. ஒய்ஃப்கிட்ட பேசுகிறா. அவர் நிறுத்தினா தானடா நான் பேசுறதுக்கு. அப்படின்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. சண்டை இல்லாத வீடு எங்கேயா இருக்கா சார்? இந்த இடத்துல கேட்டுரும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி எங்கள் குடும்பத்தில் சண்டையே இல்லைன்னு சொல்கிற தம்பதிகள் கை தூக்குங்க பார்ப்போம். அதுக்கு அந்த மாதிரி சண்டை ஓடிச்சு, நீ தூக்கு, நீ மட்டும் கை தூக்கு. சண்டையே இல்லை குடும்பத்தில், நான் போய் சண்டை இழுத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் சார் பார்க்குறேன். ஆனால் அதுலேயும் ஒரு ஆள் பெருமையாக சொன்னார், கல்யாணம் ஆகி எல்லாருக்கும் பார்த்தீங்களே ஏதாவது 2-3 சண்டையாக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது மாப்பிள்ள. ஆஃபீஸில் வேலை வந்த 16 பேர் தொட்டு கும்பிட்டுருக்காங்க காலை. இப்படி ஒரு காலம் உங்கள் குடும்பத்தில் சண்டையே வந்தது இல்லையா? எப்போ கல்யாணம் ஆச்சு? காலையில் தான் 10:30 மணிக்கு. இப்படி வேணால் இருந்தால் தான் உண்டே ஒழிய இருக்காது. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை குழப்பமா குதூகலமா என்ற இந்த அழகான விவாதம், ரொம்ப அழகான ஊரில் எவ்வளவு விஷயங்கள், உப்பாக இருக்கட்டும், கருவாடாக இருக்கட்டும், இன்னமும் இந்த துறைமுகத்திலிருந்து நிறைய வாணிப வளர்ச்சிக்கு, வர்த்தகத்தை உண்டு பண்ணக்கூடிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அருமையான ஊரில் எங்களுடைய பட்டிமன்றம் முறையாக தொடங்குகிறது. மீண்டும் ஒரு முறை வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி இந்த பட்டிமன்றம் இப்பொழுது ஆரம்பிக்க போது இந்திய நாட்டினுடைய சிறப்பை சொல்கிறேன் பாருங்க. எல்லாரும் கார் வச்சிருக்கோம், அனைவருமே இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஏழைகளாக இருந்தாலும் யாரும் கடனாளியாக இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பணக்காரனாக இருக்கா, அத்தனை பேர் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கான். காரில் வந்து இறங்கணுன்னா பெருமையாக நடக்கிறோம். வசதியானவரா? காரில் வந்தால் வசதியானவரா? இந்த காரே கடனில் வாங்கினது. அதுதான் கடங்காரா அப்படின்ற வார்த்தை எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒரு அரிய கருத்து நினச்சி நானாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கடங்காரான்னே கைதிட்டுவீங்க சில ஊரில் அப்படின்னு நினச்சி ஆர்வத்தோடு சொன்னேன். ஐயா, இனிமேல் முறையாக தொடங்கிறதா நல்லது நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் செலவழிக்கிற நேரம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்காக சொல்லி மகிழ்கிறேன்.